என்னடா பண்ணிட்டு இருக்க வரும்னு விண்வெளியிலிருந்து உலகத்தை பார்த்து உலக சினிமாவின் அறிவாளியான கமலஹாசனும் இந்திய சினிமாவின் விஞ்ஞானியான மணிரத்னம் அவர்களும் இணைஞ்சு கொடுத்திருக்கிற படம் தான் தக் லைஃப். தக் லைஃப் எப்படி இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு 35-40 வருஷம் கழிச்சு படம் பண்றாங்க. படம் வந்து நீங்க ஏன் இவ்வளவு வருஷமா சேர்ந்து பண்ணல அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு இனிமேல் படமே எடுக்க வேணாம். நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு விண்வெளி நாயகனாக ஆயிட்டாரு. இந்த படத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் நமக்கு தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை இந்த படம் அவர் ஏலியன்ஸ்க்காக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், மனுஷனுக்காக கிடையாது. ஏலியன்ஸ் கூட ஓரளவுக்கு ரசனை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ளூட்டோலாம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கான் சொல்றாங்க. டிஏஜ்டு கமலஹாசனை பார்க்கறதுக்கு ஃப்ரேம் வந்து நல்லா சூப்பர்பா இருந்தது. படத்துல அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு என்கவுண்டர் போர்ஷன் மாதிரி வருது. படத்துல ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸே அதுதான். நமக்கு அப்பயே தெரிஞ்சிடுது இவங்க படத்துக்கு துளி கூட யோசிக்கல ரைட்டிங்க்கு அப்படின்னு. அந்த ஃப்ரேமை பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிடுது. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. இல்லை, ஒரு போலீஸ் என்கவுண்டர் எவ்வளோ வந்து ரியலிஸ்டிக்காக இவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கு, ஃபுல்லாக வந்து உள்ள ஆள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் போலீஸ் என்கவுண்டர் பண்ணுமா? மணிரத்னம் வேர்ல்ட் ஆஃப் மூவிஸ்ல அது நடக்கும். ஸோ அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவனுக்கு வந்து படத்துக்காக ஒரு கிராம் மூளை கூட இவங்க செலவு பண்ணல அப்படின்னு. இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் மணிரத்னம் ரசிகர்கள் கோச்சுக்கிட்டோம். செக்கச்சவந்த வானம் வந்ததுக்கு அப்புறம் தான் டைம் டிராவல் யூஸ் பண்ணி 2013 கொரியால வந்து ரெட் ஸ்கை படம் எடுத்தாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் நாய்க்கர் அப்படின்னு சொல்லி சிம்பு கொக்கரிக்கிறாரு. அந்த அளவுக்கு சிம்புவுடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த ஸ்டோரி. அதாவது இந்த படத்துல சிம்புவோட கேரக்டர் நம்ம பார்க்குறப்பதான் நமக்கு தெரியுது இவனுக்கு மூளை இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டு. அது சிம்புக்கு கிடையாது, அந்த கேரக்டருக்கு சொல்றேன். இந்த கேரக்டருக்கு அவங்க அப்பாவை வந்து கமல் கேங் தான் கொள்றாங்க. அது வந்து ஒரு போலீஸ்ன்னு நினைச்சு கொண்டா இந்த கேரக்டருக்கு பிரச்சனை இல்லை, சிம்புக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே டைமில் அவர் ஒரு பேப்பர் போடுறவன் அப்படின்ற ஒரு தெரிஞ்சே கொண்டா அது வந்து சிம்புக்கு பிரச்சனையா இருக்கு. த்ரிஷா கிட்ட போய் அவர் வந்து என்னோட தங்கச்சி தேடி தான் கமல் போனாரு, ஆனால் கமலுக்கு என் தங்கச்சி கிடைக்கல, நீ தான் கிடைச்சிருக்க, அதனால நீ எனக்கு தான் சொந்தம். இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல கீழே என்ன பொருள் கிடைக்குதோ அது எடுக்கிறவனுக்கு தான் சொந்தம். என்னடா ஓன் குரங்கு இது, ஏன் குரங்கு? அவ்வளோ பெரிய தாதா அப்படின்றாங்க. அசோக் செல்வன் கூப்பிட்டு அப்ரூவர் ஆயிரு, இல்லைன்னா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு ஒரு லேசா ஒரு மிரட்டை தான்ப்பா மிரட்டுறாரு. அதுக்கே ஐயோ போலீஸ் நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு பயந்துட்டு ஊரை காலி பண்ணி ஓடுறதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியுது. மணிரத்னம் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு இன்புட்டை போட்டிருப்பாரு அப்படின்றது அதெல்லாம் பார்க்குறப்பே நமக்கு தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரியுது, எனக்கு எப்படி தெரியுதுன்னா இந்த மூவில வந்து அந்த பிளேரைட்டோடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு. பிளேரைட்டோட கான்ட்ரிபியூஷனா அப்படின்னா பிளேரைட் சுஹாசினி மணிரத்னம். ஆமா, வழக்கமா மணிரத்னம் பண்ணல டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த படத்துல வந்து ஷார்ட்டாக தான் இருக்கு. ஆனால் அது எப்படி இருக்குன்னா, ஆமா எழுதின வரைக்கும் போதும் குடும்பம் ஏதோ ஒன்று பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷனே இல்லை, ஒரு சீனுக்கு இந்த சீனுக்கு சம்மந்தமே இல்லை. நம்மளா தான் எல்லாம் புரிஞ்சுக்கணும். வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அதாவது நம்ம புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான கதையெல்லாம் கிடையாது. நம்ம பல வாட்டி பார்த்த கதை தான். பட் அதை கூட இவங்க வந்து ரொம்ப ஜம்ப் கட்ல எடுத்து வச்சதெல்லாம் உண்மையிலே உட்காந்து நம்மளால தேட்டரில் படம் பார்க்கவே முடியல. இந்த படத்துல வந்து அசோக் செல்வன் நடிச்சிருக்காரு. அசோக் செல்வன் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த பில்லா படத்துல, அதாவது ரஜினி நடிச்ச பில்லால வந்து ஒரு ரெட் டைரியை தேடி ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்துலயும் இவர் வந்து கான்டாக்ட்ஸ் கொடு, நீ கமல் டீம்ஸ் மட்டும் போய் நீ யார் கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருக்க, உன் கான்டாக்ட்ஸ் எல்லாம் கொடு, ஒரு போனை நீ ஹேக் பண்ணாலே போதும். இவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கிற இந்த காலத்துல வந்து இவர் ஒவ்வொரு டான் கிட்டையும் போய் உன் கான்டாக்ட்ஸை கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறதுலாம் நமக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. அது எல்லாமே எவென்ச்சுவலா வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் காட்டுது. அண்ட் இந்த படத்துல ஹைலைட்டே கமல்ஹாசனோட கேரக்டர் தான். அவரோட நடிப்பை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை தான். பட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசி தான் ஆகணும். அதாவது இந்த படத்தில் வந்து கமல்ஹாசனுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பல் கட்டுற ஒரு அட்டகாசமான ஒரு கேரக்டர் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நாயகன் சாயல் வந்துட்டு போகிறத வந்து தவிர்க்க முடியல. எங்கே எனக்கு வந்து இடிக்குது அப்படின்னா, இவர் வந்து வேல் நாய்க்கராகவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற அளவில் வந்து கன் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காரா பூந்தியை வந்து வயிற்றுலேருந்து எடுக்கிற மாதிரி அத்தனை 1000 புல்லட்டுகளை வந்து அவர் கமல்ஹாசன் வந்து அவர் வயிற்றுலேருந்து எடுக்கிறதாகட்டும். அப்புறம் வந்து இந்த இமயமலை சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிப்புயல் அடிக்கும்.
அந்த பனி புயல் அடிக்கும் போது இவர் வந்து அந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிற இடம் இல்லாம ஒரு பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவாரு. அந்த பாறை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பனி புயல்ல இருந்து பாறை இவர் மேல விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பாறையை வந்து இவர் ஸ்ட்ரென்த் கொடுத்து தள்ளுறதாகட்டும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா தாங்கி பிடிப்பாரு. அதாவது புயலுக்கு பயந்து ஒளியறவன் கூனி குறி இப்படி ஒளிவான். ஆனா இவர் வந்து அந்த பாறையவே தாங்கி பிடிக்கிறதெல்லாம் இல்ல எப்படி இருந்ததுன்னா 15 புல்லட்டிலும் சாக முடியாத ஒருவன் பாறை அவன் மீது விழுந்தாலும் சரி, இமயமலை பள்ளத்தாக்கிலே விழுந்தாலும் சரி, ஒரு அடி விடாமல் தலைவன் எந்திரிச்சு வருவான் அப்படிங்கிறது. எனக்கு என்னன்னா சர்வைவா பாட்டு போடுற மாதிரி இதுல ஒரு பாட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். சீக்வன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் அப்படிலாம் இல்லை. அவருக்கு வந்து அவர் நொடி நொடி நடந்து போய் அதாவது அவரை சுட்டெல்லாம் போட்டுடுறாங்க. அவர் நொடி நொடி நடக்கிறதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் தான் ஆகுது. ஆனா பாருங்க அந்த காயெல்லாம் ஆடுறதுக்கு வந்து 2 வருஷம் ஆகுதான். இல்ல புரியல. படத்துல வந்து பெரிய பாயோட இசை அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம்னா அதை மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். கடைசியில ஸ்ருதி ஹாசன் கூட வந்து அந்த விண்வெளி நாயகன் பாட்டை வந்து ஹை பிச்சில் பாடியிருப்பாங்க. அதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன சோகம்னா அந்த பாட்டு பிளே ஆகும்போது முக்கால்வாசி தேட்டர் வந்து காலி இல்லை. நான் கிளம்புறேன். வீட்டுக்கு வந்து நீங்க போய் ரீச்சே ஆயிருப்பீங்க. நான் வீட்டுக்கே போயிட்டேன்னு தனியா பேசிட்டு இருக்கேன். அதாவது நான் எதுக்கு இதை மறுபடியும் இந்த நாயகன் ரெஃபரன்ஸை கொண்டு வர்றேன் அப்படின்னா, கமலஹாசன் வந்து வேலு நாயக்கரா நடிக்கும் போது அதிகபட்சம் 3-4 புல்லட் தான் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து கமலஹாசனை பார்த்து ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல கமலஹாசன் இறந்து விழுகக்கூடிய அந்த சீன் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் வந்து அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். தக் லைஃப்ல ஒரு 1000 புல்லட்டை ஃபயர் பண்ணது இல்லை. இந்த படத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஹியூமன்ஸ் வந்து வயிற்றுல சுட்டிங்கன்னா அவங்க சாக மாட்டாங்க. நம்ம இவ்வளவு நாள் உனக்கு தெரியாது. இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, ஹியூமன்ஸை வந்து வயிற்றுல நீங்க சுட்டீங்க அப்படின்னா அவங்க சாக மாட்டாங்க அப்படின்றது இந்த படத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, கமலை வந்து ஒரு 4-5 வாட்டி சுடுறாங்க, அவருக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது, புல்லட்டை பிடுங்கி போட்டு போயிட்டே இருக்காரு. கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு வாட்டி தான் சிம்புவை சுட்டாங்க, அவரு செத்துட்டாரு பாவம். அதே மாதிரி இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எமோஷனை வந்து நான் வந்து திணிப்பேன் அப்படிங்கிறதுக்காக வந்து சிலம்பரசனை கொலை பண்றதா இருக்கு. அது ரொம்ப திணிப்பா இருந்தது. அதாவது வந்து சரி எடுத்துட்டோம், இது எடுத்தது எதையோ ஒன்று முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில டெம்ப்ளேட்டுகளை எல்லாம் மணிரத்னம் ஃபாலோ பண்றது அவருடைய லெவலுக்கான மாண்பு கிடையாது. ஆனா அப்படிதான் இருந்தது. மொத்தத்துல இந்த படம் தக் லைஃப் எப்படி இருக்கு? மொத்தத்துல தக் லைஃப் நல்லாவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கமல் ஸ்டைல்ல. ஆமா.